எஸ், ஓஜி சம்பவம் எதிர்வரும் ஜூலை 12, இன்னும் 2 நாட்களில் லண்டனில் ஓவோ அரேனால அவ்வளோ ஒரு மேஜிக்கலான மூமெண்ட் சம்பவம் செய்கிறதுக்காக எங்களோட சம்பவம் ஸ்குவாட் இங்கே வந்தாச்சு. ஸோ நாங்கள் அவர்களோட பேச போகிறோம். அவர்கள் எப்படியெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் அன்றைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பற்றி நாங்கள் அவர்களிடமிருந்தே நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்படி ஒரு ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி we have to say a big thank you to our title sponsor. Create for fast credit, please, ladies and gents. Woo! But also, just before that, we want to quickly welcome all of our guests. So could you please call Asha Sambath, director, please, to the front. ஆஷா சம்பத் இதோ மேடைக்கு வருகிறார். அவருக்கு சின்ன ஒரு கௌரவம் இங்கு இடம்பெறுகிறது. For Radhika, madam, please. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து நாங்க அந்த நிகழ்வை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக Next up, could we get Sambo Holdings Arya Bhavan for Radhika, please. Could we get Karthik Nagaraj, director of Sambok Holdings and Arya Bhavan for Mr. G.V. Prakash, please. இதோ ஜிவி பிரகாஷுக்கான அந்த கௌரவிப்பு இடம்பெறுகிறது. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அதனை நாங்கள் Can we get Asha again from Gunana, please? Asha, one more time for Gunana, please. குணா அவர்களுக்கான அந்த கௌரவிப்பு இடம்பெறுகிறது. எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? Thank you. And could we get Karthik for Palm Productions, please? எஸ், இந்த அழகான ஒரு நிகழ்வை லண்டன்ல ஆர்கனைஸ் பண்ற பாம் ப்ரொடக்ஷன் அந்த உரிமையாளர் அவருக்கான அந்த கௌரவிப்பு இடம்பெறுகிறது. G.V. Prakash sir, how's your journey here? How's your trip? I'm very excited, really excited to perform in London and Wembley. So, and first time I'm performing in Europe. அதனால எனக்கு ரொம்ப excited இருக்கேன். This is my third concert. First கோயம்புத்தூர்ல பண்ணேன், then Malaysia, then this is my third one. I'm really thankful to Radhika ma'am, Redan, அப்புறம் Sharat sir, Pooja, Guna sir, Palm Productions team, and I'm really thankful that all of them got this whole thing together, and I'm very excited to perform in Europe and London, and ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் கான்சர்ட்டில் எப்படி ஆடியன்ஸோட அந்த சிங்க் இருக்க போகுதுன்னு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். 14 வயசுல இருந்து நீங்க எங்களுக்கான அந்த பாடல்களுக்கு இசையமைக்கிறீங்க, ஹீரோவா நடிக்கிறீங்க, மியூசிக் கம்போஸ் பண்றீங்க, இயக்குனரா இருக்கிறீங்க. இவ்வளோ பேரும் இவ்வளோ நாளா நீங்க எங்களுக்கு தந்த அந்த அன்பை உங்களுக்கு திருப்பி வரதுக்காக நாங்க ஓவோ அரேனால 12th காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எங்க சத்தம் அது ஒன்றும் இல்லை, சேர்ந்து வைப் பண்ணலாம். வில் பார்ட்டி டுகெதர், லைக் லெட்ஸ் பெர்ஃபார்ம் டுகெதர். இந்தியாவில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், காலேஜஸில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பில் தமிழர்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக சேர்ந்து வைப் பண்ணி பார்ட்டி பண்ணுவோம். வைப் பண்ணுவோம் சார். நாங்கள் இங்கே கான்சர்ட்ஸில் வைப் தான் பண்ணுவோம், பட் இந்த கான்சர்ட்ல சம்பவம். ஆமாம், நாங்கள் எல்லாரும் சம்பவம் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். OG Sambhavam. OG Sambhavam. Next up, Radhika madam, ஒரு question. எப்படி form ஆனது? Can you talk about the start of how this show came to be? Okay, so Radan has been in production for a long time, and we've done shows in Wembley many years ago with a lot of actors and very successful shows. I was associated with Mr. Guna then, so he and me share a very warm relationship over so many years. So when GV, he has never been to London and performed. So we decided, I just asked him, shall we do a show? He said, yeah. Yatharthama Guna எனக்கு phone பண்ணி, are you planning to do a show? Then I would like to be with you. Then Palm Productions came in and everything set in.
And it's been a different experience from what I did last time, because now there's been a great shift of youngsters all around. When we were there, we started. Now it's more different. So it's so nice to see all of them relating to Tamil music, to Tamil films, to Tamil actors, to Tamil whatever. I mean, that sort of thing you don't expect from second generation. Okay, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இளையராஜா பாட்டு கேட்டால் கண்ணில் தண்ணி விட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ சம்பவம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டெல் யூ, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ கைஸ். எல்லாம் ரொம்ப குவாய்ட்டர், ரொம்ப நல்ல பசங்க மாதிரி இருக்கீங்க. எங்கே நான் எனக்கு அந்த வெயிட் பண்ணுற பழக்கமே கிடையாது. பேசி மட்டும் முடிங்கவா மேடம். ரைட், அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து நான் வெம்பிளி வந்து கலக்கணும். See, for me, I'm always very proud of my roots. I'm always very proud of, showcasing our talent. நான் எல்லாம் முன்ன என்ன சண்டை போடுவேன் தெரியுங்களா? ஏங்க தமிழாட்கள்னா என்ன லேசா நம்ம எல்லாம் இங்கிலீஷ்காரங்க படம்னா போய் உட்காந்து பார்க்குறீங்க, அவங்களுக்கு கை தட்டுங்க, நம்ம ஆளுங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. So அந்த எண்ணத்தில் தான் I always would love to come here, and all you guys are fabulous in accepting everyone. And நீங்கள் அவ்வளோ விரும்புகிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கெல்லாம் இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தா என்ன அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கிறவங்கள வந்து அவங்க எல்லாம் ஜீவி நான் பேசி பார்த்ததில்ல. So I want you guys to feel the music. You have to rock it. எஸ், நாங்கள் எல்லாரும் அதுக்காக வெயிட்டிங். உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, 16 வயசுல கிழக்கே போகும் ரயில். இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி மேம். எப்படின்னா, அந்த 16 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்க, பட் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திட்டே வாரீங்க. எப்படி அது உங்களால முடியுது? எப்படியா? அப்படி பண்ணலன்னா நான் வீட்டுல உட்காந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பேன். என்ன விளையாடுறீங்க? அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் you have to keep. I believe something in life which says you have to keep moving. If you are stagnant, you are going to grow roots. I don't want to do that. I want to grow. Okay? சூப்பர். இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதைத்தான் எங்களோட அம்மா, அப்பா, ஆண்டி, அங்கிள் எல்லார்கிட்டையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தான் இந்த கேள்வி மேம். தேங்க்யூ ஸோ மச். But madam, நான் was going to ask more. நான் வந்து கேட்க பார்த்தேன், நான் கடைசி நீங்கள் வரைக்கும் you did வணக்கம் லண்டன், லாஸ்ட் டைம் in London. It was an amazing show. I think நான் அப்போ வரைக்கும் ஒரு 6 வயசெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பாட்டு பேசுங்க. இல்ல உங்களோட வயசு இல்லை, எனக்கு ஒரு 5-6 வயசு தான். ஆனால் it was a show of a kind. அதுக்கு அவங்க சொன்னதே பரவாயில்ல. But இந்த தரம் அதை விட ஓஜி சம்பவம் அந்த அளவுக்கு இருக்குமான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? So first I want to tell you something. I have great regard for GV. I worked with him, and நீங்க பாத்தீங்கன்னா, of course there are big music directors, successful directors, everybody is there, but the highest hit albums have been given only by GV Prakash. His music, haunting, குத்து, சம்பவம், என்ன வேணாலும் சொல்லுங்க, it'll always be there. So I feel, this is where we highlight our musicians, our talent, and this, because always you just look away from growth. I mean, somebody as successful as that, நம்ம வந்து இப்படி புதுசாக ஒரு நல்ல தோசை இப்படி போடுறாங்கன்னா, ஆஹா அது சூப்பர் தோசை, அது கதை கிடையாது. You have to appreciate that he has given the highest hits, correct? Biggest albums and the most albums of any music director in South today, correct? எஸ், அவரும் வந்து திருப்ப வயசு சொன்னா கோபம் வரும். 17 வயசுலயே ஒரு ஹிட், ஃபர்ஸ்ட் ஹிட். ஆனா மியூசிக் டைரக்ஷன். Why do you concentrate on age? Think of அந்த ஏஜ்ல வந்து you have to look at the prodigy behind that. எக்ஸாக்ட்லி. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அப்பயே கொடுத்துட்டு அதுலயே அவர் இருக்காம, இல்ல நான் ஹீரோவாவும் ட்ரை பண்றேன், இதுவும் ட்ரை பண்றேன், மனுஷ வாழ்க்கை ஒருக்காதான், எல்லாம் ட்ரை பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார். So let's give it up for him. Woo! I think it's about time. What we're going to do is open up the floor for some questions, but we want it strictly about the concert. So if anyone has any questions, please raise your hands and we'll come over to you guys.
Anyone any questions? Oh, சொல்லுங்க. பிரவீன் வாங்க. ஹலோ முதலாவது வணக்கம், வெல்கம் டு லண்டன். எனக்கு உண்மையில் கனவா நினைவான்னு நம்ப இல்லாமல் இருக்குது. லண்டன் வியூ கேபி சேனல்லேருந்து வந்திருக்கிறேன். உங்களோட ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு சாட்டர்டே பாடுவீங்களா 12ஆம் தேதி? நீங்கள் சின்ன பிள்ளையா பாடின பாட்டு அது ஒன்று முதலாவது. பாடுவீங்களா? சிக்கப்புக்கு ராயிலே அது நான் பாட்டுப்பேன். நீங்கள் பாடு. சிக்கு புக்கு ரயிலே அது என்ன சொல்றது, ரஹ்மான் சார் மியூசிக். ஸோ அவங்க கான்சர்ட் வரும்போது நான் வந்து அதை பாடுறேன். ஓகே ஓகே. அண்ட் சித்தி நான் ரயில்ல ஆரம்பிச்சேன். உங்களை சித்தியா பார்த்ததுக்கு இருந்து இப்போ பார்த்தோன்னு அதே மாதிரி இந்த கன்சர்ட் சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். லுக்கிங் ஃபார்வர்ட் டு. Thank you. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? காம்ப்ளான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மேம். நன்றிகள். ஆரிய பவன்ல வெஜ் பாயாவும் பரோட்டா தான் என்னுடைய ஹைலைட். சொல்லுங்க. உண்மையிலே இது நல்லா இருக்கு மேம். ஓகே Really nice. ஓகே. ஆனால் நான் நிறைய கேள்விகள் வச்சிருந்தேன், ஆனால் எல்லாமே மறந்துருச்சு. டக்குன்னு மைக் எடுத்து வச்சோடனே டைம் எடுத்து கூட எழுதிட்டு வாங்க. எனிவே, ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சினிமா வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2006 வெயில் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை 2010 வந்து நீங்கள் 1000 ஒருவன் பண்ணதாக இருக்கட்டும், இதை வந்து பெரிய ப்ராஜெக்டை வந்து உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கொடுத்து நீ உளுந்த பருப்பு வாங்கிட்டு வா, தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்துடு, இதை நம்பியே வந்து இது சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கையில் கொடுத்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது பயமாக தான் இருந்துச்சு எனக்குமே. என்ன நம்மள இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி கொடுத்துட்டாங்க, வேலை செஞ்சு ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என்ன சொல்கிறது, அந்த பீரியட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு அது எல்லாமே ஒரு சான்ஸ் தான். ஆக்சுவலி வெயில் படம் வந்து வேற ஒரு மியூசிக் டேரக்டருக்கு போச்சு. அந்த டைம் அவர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ தே வென்ட் ஃபார் அ நியூ கமர். 1000 வேற ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் அந்த டேரக்டருக்கும் பிரச்சனையாச்சு, எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பை சான்ஸ் எனக்கு வந்துச்சு. அதில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலே டாப் நாச்சா இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ரீம். அது வந்து தேங்க்யூ மேம். ஹாய் மேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் சீரியல் சின்ன பிள்ளை ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்து வர அந்த காலத்துக்கள்ல இருந்து இல்லை அதை பற்றி பேசாத அப்படிங்கிறீங்க. எனிவே, நன்றிகள். உங்கள்கிட்ட பேசுனதுல உங்கள்கிட்ட பேசுனது பயங்கர ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரவீன். அடுத்து கேள்வி. நீங்கள் வந்து இப்போ உங்களை மியூசிக் டைரக்டாக நீங்கள் சொல்கிறதுல வந்து நீங்கள் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகிட்டீங்க, ஸோ ஆக்டராக சொல்கிறது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறீங்களா? எல்லாமே ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இல்லை ஒரு வேரிட் பர்சனாலிட்டி ஆர் ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆர்டிஸ்டாக தான் நான் என்னை பார்க்க விரும்புகிறேன். ஸோ வாட் எவர் ஐ டூ, ஐ ஜஸ்ட் அந்த மொமெண்ட் வாட் எவர் ஐ ஒர்க் ஆன், ஐ கிவ் மை 100%. ஸோ இப்படி ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷனாக பண்ணி இது பார்க்கல. ஐ எம் லுக்கிங் அட் த ஹோல்சம் பிக்சர். ஏன்னா நீங்கள் தலைவா படத்தில் வந்து ஒரு கேமியா கொடுத்துருப்பீங்க விஜய் சார் கூட டான்ஸ் ஆடும்போது. கொஞ்சம் ஒரு மாதிரி அப்போ பிகினர் லெவலில் ஆடிப்பீங்க. திடீர்னு நீங்கள் ஹீரோவாக நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்கை பார்த்தோம். ஏன்னா நான் ஒரு டான்ஸர், கொரியோகிராஃபர். அதை பார்த்தோன்னே எனக்குலாம் மிரண்டுட்டேன். என்னடா அது ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் டான்ஸ் லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க? நிறைய லைக் கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ லைக் பாபா பாஸ்கர் அண்ட் ஸோ மெனி பீப்புள். I worked on it. I definitely worked on it. Okay, thank you. எஸ், இப்போ வந்து ஓஜி சம்பவம் ஜூலை 12 இடம்பெற இருக்கிற அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களோட வண்டர்ஃபுல் லவ்லி சிங்கர்ஸ் எல்லாம் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். சாய்ந்தவை அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். ஹரிப்ரியா, எங்களை அந்திரிதாசன் அவருக்கு ஒரு ஓப்பனுங்க எல்லாரும். ஹரிச்சரண் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஓஜி சம்பவம் ஸ்குவாட். இப்போ காய்ஸ், நீங்கள் இன்றைக்கு எப்படி உங்கள் ஜேர்னி இன்றைக்கி வந்தது? எப்படி உணர்வு? ரொம்ப நல்ல உணர்வு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் மீ டு ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் ஃபார் சார் அண்ட் ஹிஸ் சாங்ஸ். அண்ட் அதே மாதிரி லண்டன் மக்கள் தேவ் ஆல்வேஸ் லவ்ட் ஜிவி சார் சாங்ஸ். ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் டு ஹாவ் அ கிரேட் ஷோ. Haripriya, how are you feeling? I'm super happy to be here, especially இந்த மாதிரி ஒரு அமேசிங் செட் ஆஃப் சிங்கர்ஸோட அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி ஜிவி பிரகாஷ் சரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வென்யூ வெம்ப்ளி வெம்ப்ளியில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் ரியலி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நாங்கள் பாட போகிற சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் கோன் என்ஜாய். ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். So is this your third time in London or? Probably 6th or 7th, but in Wembley fourth time நினைக்கிறேன். So I'm special. So I'm really happy, grateful. Thank you for having us. Thank you. எஸ், தொடர்ந்து எங்களோட லவ்லி சைந்தவி மேம் எங்களோட இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய கான்சர்ட்ஸ் ஜிவி பிரகாஷ் சாரோட ஷோவில் பாடியாச்சு, கான்சர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இங்கே நிறைய பேர் 12th வந்து வரப்போகிறாங்க, தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல போகிறாங்க. நீங்கள் வந்து கூடுதலாக கான்சர்ட்டில் வரக்கூடிய ஆடியன்ஸோட கூட கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியான எதுக்கு ரெடியாக எங்களோட ஆடியன்ஸ் வரணும்? ஏதாவது பாடல் நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து பாட போகிறீங்களா? ஸோ ஏற்கனவே அவங்க லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு ரெடியாக வருவாங்க. ஸோ அதுக்காக ஆக்சுவலி நான் அது சொல்லவே தேவையில்லை. அவங்களே வந்து when they come I think they sing along each and every song. ஏன்னா all songs are like super duper hits and அது எல்லாமே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது I can already imagine the whole of Wembley singing along with us. So definitely it's going to be like that and நிறைய குட்டி சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. So it's going to be an amazing song list and we have included a lot of last two concertsல இல்லாத சாங்ஸ் எல்லாம் நிறைய இந்த கான்சர்ட்டில் we have included recent hits எல்லாமே we have included. So you guys are in for a treat and it's like home ground for us. So we are going to give you the best. So enjoy. எஸ், we are looking forward to it. அதேவேளை அடுத்ததா எங்களோட ஹரிச்சரன் அவர்கள் இருக்கிறார். சாரி சார், என்னால் உங்களை பின்னால் இருந்து பார்த்துக்கிறேன். ஹாய், எப்படி இருக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க, நீங்க நிறைய வாட்டி லண்டன் வந்துட்டீங்க, பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த கான்சர்ட் எப்படி ஸ்பெஷலா பாக்குறீங்க? எங்களோட ஆடியன்ஸ்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்களோட லவ் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. லண்டன் இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். ரொம்ப அன்பான இசை ரசிகர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டர்னிங் அப். அண்ட் இதே மாதிரி ப்ளீஸ் come in large numbers, bring your friends and family to OVO Arena, Wembley, the legendary place. And this time I'm so happy, one of the most brilliant composers of our time, G.V. Prakash, அவரோட songs are all legendary songs and எவ்வளோ வாட்டி கேட்டாலும் சலிக்காது. ஸோ அந்த மாதிரி பாடலை வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் we have had very successful shows before this and everyone has loved what we are doing on stage and I would love for all of you here in the UK to experience that as well. So happy that I'm performing with such great people, Saindavi, Anand, Haripriya, Anthony Anna, and we have such an amazing band as well, full live band and நல்ல cinematic moments plan பண்ணியிருக்கோம் ஷோவில். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். Please come in large numbers and enjoy the show. Thank you. நீங்க சொல்லும்போது எங்களுக்கு வந்து கட்டாயம் நம்ம ஷோக்கு போகாம இருப்போமா? லண்டன் ஆடியன்ஸ். ஹலோ, நான் என்ன சொன்னேன்? சத்தம் பத்தலன்னு சொன்னேன். இது என்னது? சாப்பிடலையா? ஆரிய பவன்ல டிஃபன் ரெடியா கொடுக்கலையா உங்களுக்கு? ஆரிய பவன்ல வந்ததுல இருந்து சர்பத் கொடுத்து எல்லாரும் குளு குளுன்னு இருக்கிறாங்க மேம். We need the noise. I need the noise from today. யார் வந்திருக்காங்க? லாரி கூட்டி வராரா? லாரி வந்திருக்கீங்களா? வாங்க வச்சு செய்யலாம். லாரி ராதிகா மேடம் கேட்டிருக்கா. ஸோ in 3, 2, 1 எல்லாரும் கத்தணும். ரெடி? 3, 2, 1 எல்லாரும் ஓடுங்க. ஓஜி சம்பவத்துக்கு ரெடி நிற்கிறேன். இப்ப ஆண்டனி ராசனா, நீங்களும் சொல்லுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சனிக்கிழமை? மேடம் சொன்னது மாதிரி தான், இன்னும் சவுண்டு நிறைய எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். உங்கள் சந்தோஷம் தான், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போ எங்களுக்கு தேவை. மற்றபடி ஓஜி குடும்பத்தார்கள் எல்லோருக்குமே நன்றி. Hello guys,
சுஜாதா இங்க கோயம்புத்தூர். ஸோ ஓவர் வந்து இப்போ எங்களுக்கு வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் we're having some amazing star coming. It's become like a Tamil location for us. ஓகே, அங்கே எல்லாம் தமிழ் கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே ரெகுலராக போயிட்டு வரோம் இப்போ. ஸோ எவ்ரி ஆர்டிஸ்ட் who comes, they have some expectation from the audience. But what's your expectation from எல்லாரும் ஜாலியாக அது வேற, but is there anything else? எப்படி சொல்கிறது, ஒரு பியோர் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைக் லைவ் வி டோன்ட் டூ +1 ட்ராக்ஸ், வி டூ லைக் கம்ப்ளீட் லைவ் ஸ்டஃப். ஸோ யூ கோனா get every musician to play their bits, sing their portions, and there will be one sync with the audience, and ஒரு pure musical experience ஆ இருக்கும் நான் நம்புறேன். And I want to see how the audience are going to react to it. Super. And Radhika ma'am, are you going to perform something? If I sing, all of you guys will. I have a promise that I will never sing. Because I'll tell you why I don't sing. So I used to sing to my son when he was a child. Okay. From Swati Mutyam, Vatapatra Saiki nu oru paattu. Paadungala. I have to tell you the story because I used to sing to my son, and for him to sleep. So one day he looked at me and said, "Amma, na thoongura na paadadinganta." So my career was finished there. Yeah. I was going to mention, Ibrio show, like I said, doesn't happen without our title sponsors. It's Fast Credit Pawnbrokers. I wanted to ask you guys, if you would like to stand, I think everyone needs to know who's really the title sponsors for this show. So a big shout out to them. I want to know, what are you expecting from this show this Saturday? What are you hoping? What are you looking forward to seeing? Well, actually, first of all, thank you very much for this evening, for these lovely moments. And actually, we're not from your community, and but a lot of our employees are from your community, and a lot of our customers are from your community. When we heard about this opportunity to be your sponsor, honestly speaking, we didn't know anything about you, but whoever we called from our employees, they were saying, "Oh, GV Prakash is coming to UK." Woo! Are you kidding? This is happening so in the UK, and we decided to be here today. So we hope it will be the best show in the UK. Yeah, it will be. Thank you. Thank you so much for supporting us, sir. Normally, எங்களோட community எங்களை support பண்றதே பெரிய விஷயம். They've come outside our community to genuinely support this concert. அதுதான் ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த ஒரு மேஜிக் அப்படின்றது. சரி. Music has no community. Yes. Wow, I think that deserves to be said one more time. Music has no community, no language. It's just pure love. இவ்வளவு அழகான ஒரு நிகழ்வை எங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ற ரடான் டிவி அண்ட் பாம் ப்ரொடக்ஷன் அவர்களுக்கும் இந்த வேளையில் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து யாராவது கேள்வி கேட்க வாவ். தேங்க்ஸ் மது. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மிதிசா. நான் ஃபேஷன் கண்டென்ட் இதுவரை செய்கிறேன் நான். அதனால் என் கொஸ்டின் மியூசிக்கை பற்றி இல்லை, எல்லாம் ஜென்ரலாக அது கேட்க போயிடும். ஆக்சுவலி ஃபேஷனை பற்றி இந்த ஷோவில் வரைக்க ஸ்டைலிங் அதோட எல்லாம் பார்க்குறோம், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எதுவும் வித்தியாசமாக செய்கிறீங்களோ ஸ்டைலிங்கு அண்ட் சைந்தவியாக்கா அந்த ஸ்டைலிங் நாங்கள் ஒரே பார்க்குறாங்க ஜி தமிழில். ஸோ அதுலேருந்து பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எதுவும் வித்தியாசமாக செய்கிறீங்களோ ஸ்டைலிங் வைஸ்? Definitely, we are working on the style, on the attitude. Ellame when we are working, even on clothes and everything. I think all the singers are also, they've been working, and you should ask them also. Yeah, Adam answer. Yes, costume wise. Yeah, costume wise, generally involved ஆயிருக்கிறீங்களோ இல்ல தரத போடுறீங்களோ? Of course, அவங்க பார்த்தாலே தெரியலையா இன்னைக்கு எவ்வளோ ஸ்டைலிஷாக வந்திருக்கிறாங்க எல்லாரும். ஸோ நாங்கள் 12th வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையுமே கேட்டுட்டா எப்படி, நாங்கள் வந்து 12th வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸில் வந்து எங்களை அசத்த போகிறாங்க அப்படின்னு. தொடர்ந்து ஒரு கேள்வியோட. வணக்கம் ஜிவி சார். மேடம் வணக்கம். நல்லா இருக்கேன். என் பேர் பிரேம், போர்ட்ஸ்மவுத்லேருந்து வரேன். உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்ன தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஜிவி ப்ரோ, லாஸ்ட் ஒரு 10 மூவிஸு எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறது என்னென்னா பிஜிஎம் அடித்து நவுத்துறீங்க. எஸ்பெஷலி லக்கி பாஸ்கர் சான்ஸே இல்லை. பக்கத்தில் உட்காந்துரு படம் முடிஞ்சுது. ஏன்ட்ரா மாமா இல்லா கொட்டா சார் பிஜிஎம் ஆடோ, இதுதான் அவர் சொன்னது. படத்தை பற்றி எதுவுமே சொல்ல. அப்படியே படம் வந்து முடிச்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த பிஜிஎம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு அந்த இதில்.
அப்படி ஒரு கலக்குறீங்க ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன். தேங்க்யூ. யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அவருக்கு எதுக்கு சினிமாலாம் சூப்பராக மியூசிக் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு, அதை அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லுவார். பட் 2 இதுலையும் சூப்பராக பண்ணுறீங்க. எஸ்பெஷலி ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மலாம் சிவாஜியை வந்து நேரடியாக பார்த்துருக்கோன்னு தெரியல, ராதிகா மேம் வந்து சிவாஜிக்கு நம்ம வந்து உண்மையில எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் ப்ளீஸ். இதுமாரி ஒரு ஆக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது வந்து நமக்கு பெரிய பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்க வந்து பண்ணாத ரோலே கிடையாது, எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்படியே சைலண்டாக இருந்து சம்பவம் பண்ணுறாங்க. இந்த ஓஜி சம்பவத்தில் முக்கியமான சம்பவம் பண்ண போகிறது யாருன்னா ராதிகா மேம் தான். தேங்க்யூ வெரி மச் மேம் ஃபார் கமிங். தேங்க்யூ. சம்பவம் பண்ண விட்டுட்டாலும் ஆனால் முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ ஜிவி கிட்ட சொன்னீங்களே பிஜிஎம் பிரமாத் மஹேஷ், அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஹைலி டேலண்டட். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப தமாஷா என்னென்னா, ப்ரோ இவர் எதுக்கு சார் ப்ரோ சினிமாவுக்கு வரணும், பேசாமல் இதே போய் நீங்கள் கமல்ஹாசன் கிட்ட சொல்லுவீங்களா, ஏன் சார் எழுதுறீங்க, ஏன் சார் பாடுறீங்க, பேசாமல் சொல்ல மாட்டோம் இல்லை ப்ரோ ப்ரோ. அதனால ப்ரோ வந்து எல்லாமே பண்ணணும். தட் இஸ் வாட் an actor, it's only an extension of the work. It's not that I am only confined to this square. It has to be everything, and I really want you to do that. Thank you. This is my answer to your bro. Okay, thank you ma'am. Thank you. I think we had one last question over here. One last one. Hi, this is Krish. என்னென்னு சொன்னால் நான் லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது உங்களோட சாங் ஸ்பெசிஃபிக்காக யாத்தே யாத்தே சாங், அந்த டைமில் ஸ்ரீலங்காவில் சைக்கிளில் தான் டியூஷன் சென்டர்லாம் போவோம். அதோட அந்த மூவியில் அந்த மாதிரி தான் அந்த சாங்கும் ஃபுல்லாக வரும். வெரி ரிலேட்டிவான, தேங்க்யூ ஸோ மச், வெரி ரிலேட்டடாக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் என்ன கொஷன்னு சொன்னால், நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டீங்க, சிங்கராக இருந்துட்டீங்க, ஆக்டராக இருந்துட்டீங்க, ப்ரொடியூசர் வேறு, எதுவும் ஃபிலிம் டைரக்ஷன் சைட் ஃபார் ஐடியா எல்லாம் ஒர்க்கிங் ஆன். அது ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா ஸ்க்ரீன் ரைட்டிங் உட்காந்தனா ஒரு 1 year அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 1 year நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டபிளான ஒரு நல்ல ஃபிலிம் கிடைக்கும். அந்த டைம் ஸ்பேஸ் எனக்கு ஐம் நாட் கெட்டிங் இட். மேபி அதுக்கான ஒரு டைம் வரும்போது டெஃபினட்டா. Thank you. And okay, I will be singing Yaate in this concert. I will dedicate it to you. Thank you. Okay, Yaate will be dedicated to her. Krish, don't forget it. Okay, Krish. Thank you. And Jana. Okay. Thank you. அவங்க எவ்வளவு லவ்னு பாத்தீங்களா, கிறிஷ் அண்ட் ஜனா. இன்னும் லவ் கண்டினியூ ஆதா இல்லையான்னு மேம் கேட்டாங்க. இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கீங்களா? அவங்க இன்ஸ்டால எல்லாம் லவ் பண்றாங்க. ஓகே, ஹாய், ஐம் ரோஹினி. ஆக்சுவலி நான் முதல்ல சாங் கேட்டது 2013 லைக் ஃபார் சன்ரைசர்ஸ் ஐபிஎல் நீங்கள் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. பேசிக்கலி ஃப்ரம் அ தெலுங்கு ஃபேமிலி. எனக்கு அந்த டைமில் அவ்வளோ தெரியாது, பட் தட் சாங் நான் ரொம்ப வைப் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் டவுன் த லைன் இப்போ 2025 பார்த்தாலும் லைக் அமரன் மியூசிக் அண்ட் திஸ் ஒன் ஐ ஸ்டில் திங்க் யூ மேனேஜ் டு பி அன் ஆக்டர், கம்போசர் அண்ட் எவ்ரி திங். வாட் மெசேஜ் யூ வுட் லைக் டு கிவ் ஃபார் த யூத், லைக் டு பி ஸோ டைனமிக் இன் எவ்ரி திங்? Just try to be original and be yourself and just be confident. Do what you want. Iniki vandu there are so many platforms. There is no stopping now. Like you know enna solradhu endha oru tadangalgalum kedaiyadu. There are so many platforms to get out with your talent, and I think just go with what you feel, your gut feel, and just do whatever you like confidently. Yeah. And Radhika ma'am, நீங்க எல்லாரும் ஏஜ் இது சொல்லிட்டீங்க, பட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. உண்மையாவே my dad was a super fan of you and I am also. You just look so young, like always, just with your smile you just delete everything. Keep charming always. Thank you. I'm just born that way. Yeah, you are. ராதிகா மேம், உங்களோட எல்லா விஷயங்களையும் பத்தியும் சொன்னாங்க. உங்களோட எல்லா விஷயம் பத்தியும் சொன்னாங்க. ரீசெண்ட்லி நாங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கோல் #ஃப்ரெண்ட்ஷிப் கோல்னு இப்போ நாங்கள் உங்களை ஸ்ரீபிரியா மேம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். இப்படி ஒரு கெத்தான ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு நாங்கள் எல்லாரும் வைப் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த இன்ஸ்பிரேஷன். I think எல்லாரும் வித்தியாசமான songs எதிர்பார்க்குறாங்க சாட்டர்டேலேருந்து. We're going to do a lot of new songs which I haven't performed before. Like OG Sambhavam, the title of the concert itself, this song is going to end the concert layum perform panla. I'm going to perform OG Sambhavam. Golden Sparrow oda theatrical version perform panna poren because in theater it was a surprise. So audio and theatrical and a different version I'm performing which is going to premiere for the first time. And then I'm performing Yedi and a lot of new songs we are performing this time. We're doing Mark Antony and then we're doing
Minnale, a lot of songs we're doing. So guys, you heard that first right here. So this year, OG Sambhavam an exclusive, never heard before at any other concert, but OG Sambhavam London, OVO Arena. Grab your tickets, guys. But Radhika madam, what are you doing after the concert? Me after the concert, I'm a party girl. அப்ப எங்க போறீங்க பார்ட்டிக்கு? நாங்க வரோம் எங்க கிறிஸ்டல் கிளப்புக்கு தான் வரோம். என்ன ஜிவி we are both going to party. Sure man. So join us at the concert. If you missed that, join us at the after party. But நாங்க sign off பண்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சர்ஸ் நாம ஒருக்கா குயிக்கா பாத்துறலாம். டைட்டில் ஸ்பான்சர் ஃபாஸ்ட் கிரெடிட் powered by Arya Bhavan Restaurant, co-sponsor Krishnika Jewellers, associate sponsors Grand View Prabha Banqueting, support sponsor Ganesha Restaurant, Hattie Capi, Watch Me Restaurant, Tutors Valley, UK Event Live, Sri Express Cargo, Palm Beach Ajanta Jewellers, catering partners Madras Flavors Honeymoon, production partner Pro System Service, media partners IBC Tamil Lanka Shri Kantham, digital partners Well Entertainment, marketing partner Shri Marketing, designing partner Kanna Designing, and press meet coordinating Rising Events. மது அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான நிகழ்வை இன்றைக்கு ஹோஸ்ட் பண்ண ஆர்ய பவன் லண்டன் இவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. But none of this is also possible without my lovely co-host or Nishak and or Kaitatal, please. Thank you. And then இந்த நிகழ்வு OG சம்பவம் Radan Media Works and Palm Production ஆதரவில் இடம்பெறும் OG சம்பவம் ஜூலை 12. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஃபன்னா இருந்தீங்க அப்படின்றத அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, வைப் பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ அவங்க அந்த சாங் சொன்னால maybe I'll just sing 2 lines of Yaate. Yeah, that's for you. Krish Janava. Christian Jana. Okay. மீன் கொத்திய போல நீ கொத்துறாள அடி வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாய்ங்களா உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாய்ங்களா நந்தலகால புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன் நானே